ஆனவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு ஒருவன் மாத்திரமே என்று உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சியம் பகருகிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணுவும் தவறாது எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரும் வரை வரக்கூடிய உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் நாம் எப்படி இருந்தாலும் எங்கிருந்தாலும் எம்மை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுமாறும், அவன் என்னென்ன கட்டளைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவி இருக்கிறானோ அருள் இருக்கிறானோ அவைகளை மிக அவசரமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளையெல்லாம் செய்யக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மை தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ அவைகளை மிக அவசரமாக நம்முடைய வாழ்க்கையை விட்டும் தூரமாக்கி கொள்ளுமாறும் அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ளுகிறேன். பேரன்பு மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்திலே கோடான கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அந்த அத்துணை படைப்புகளையும் சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக, சங்கையான படைப்பாக மனிதர்களாகிய என்னையும் உங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு படைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களை கண்ணியமானவர்களாக, சங்கையானவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக படைத்தது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத பல நியாமத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தந்திருக்கிறான். அதாவது அருள் பாக்கியங்களை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த அருள் பாக்கியங்களை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாளே கியாமத்துடைய நாளையிலே எங்களிடத்திலே கேட்க காத்திருக்கிறான். வெறுமனே பாக்கியங்களை அமானிதங்களை எங்களிடத்திலே தந்து நாங்கள் அதை உலகத்திலே அனுபவிப்பது மட்டுமல்லாமல் நாளே கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தந்த இந்த நியாமத்துகளை பற்றி அல்லாஹ் கேட்பான். குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நிச்சயமாக நீங்கள் கியாமத்துடைய நாளையிலே நீங்கள் அனுபவித்த அனைத்து பாக்கியங்களையும் அனைத்து நியாமத்துகளை பற்றி கேட்கப்படுவீர்கள், நிச்சயமாக சத்தியமாக கேட்கப்படுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலிருந்து தஃப்சீரில் எழுதியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு கேட்கப்படுவோம் என்றால், கடுமையான சூடாக இருக்கக்கூடிய நேரத்தில் கடுமையான தாபம் ஏற்பட்டிருக்குது. இந்த தாபத்துடைய நேரத்தில் ஒரு மிடர் தண்ணீர் எங்களுக்கு குடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமெண்டா, இந்த ஒரு மிடர் தண்ணீரும் இது அல்லாஹ் எமக்கு தந்த நியாமத் பாக்கியம். இந்த ஒரு மிடர் தண்ணீரை பற்றியும் நாளை கியாமத்தில் அல்லாஹ் எங்களிடத்தில் கேள்வி கேட்பான். கண்ணியமான சகோதரர்களே, கடுமையான தேவையுடைய சந்தர்ப்பத்தில் குடிக்கக்கூடிய ஒரு மிடர் தண்ணீரை பற்றியே அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்பானண்டா, ஏனைய நியாமத்துகளை பற்றி என்ன சொல்றது? கண்ணியமான சகோதரர்களே, இதில் மிக முக்கியமான ஒரு நியாமத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளில் மிகவும் முக்கியமான ஒன்று தான் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள். அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம். எனக்கென்று ஒரு குடும்பத்தை அல்லாஹ் தந்து என்னை அந்த குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக ஆக்கியிருக்கிறான். இதை ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு ஆணும் இதை கட்டாயம் விளங்கணும். சகோதரர்களே, உலகத்தில் எல்லாரும் திருமணம் முடிக்கிற மாதிரி ஏதோ நானும் திருமணம் முடிச்சிருக்கிறேன், உலக வளமையில் எல்லோரும் குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற மாதிரி நானும் குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, இவர்கள் அல்லாஹ்வினால் எனக்கு தரப்பட்ட அமானிதங்கள் என்பதை விளங்க வேண்டும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால மிக முக்கியமாக செய்த உபதேசங்கள்ல ஒன்று இத்தகுல்லாஹ ஃபின் நிசா. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க உங்களுடைய பெண்களுடைய விடயத்தில், உங்களுடைய மனைவிமார்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். فَإِنَّكُمْ أَخَذْتُمُوهُنَّ بِأَمَانَةِ اللَّهِ, நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து அமானிதமாக அவர்களை பெற்றிருக்கிறீர்கள் என்ற விடயத்தை ஒவ்வொரு சஹாபிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது நானும் நீங்களும் விளங்கணும், என்னுடைய குடும்பம் என்பது எனக்கு தரப்பட்ட அமானிதம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குடும்பத்தை நான் சரியான முறையில் வழிநடத்துவானாக இருந்தால், அல்லாஹும் ரசூலும் மார்க்கமும் எந்த அடிப்படையில் எனக்கு என்ற குடும்பத்தை பராமரிக்க சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் என்னுடைய குடும்பத்தை நான் வழி நடாத்துவேனாக இருந்தால், அல்லாஹுடைய கிருபையினால் எங்களுடைய சமூகமே ஒரு சீரிய சமூகமாக மாறும். இன்றைக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதெல்லாம் சமூகம் சீர்கெட்டு போயிருச்சு. சமூகத்தில் வாலிபர்களுடைய அத்துமீறல்கள் அதிகரித்து விட்டது. வாலிப பெண்களினுடைய யுவதிகளை பாதுகாப்பது எப்படி, அவர்களுடைய சீரழிவு என்று சமூகத்தினுடைய சீரழிவை பற்றியும் அதை சீராக்கக்கூடிய முறைமைகளை பற்றியும் பல நல்ல நலன்புரி சங்கங்கள் எல்லாம், பல நிர்வாகிகள் எல்லாம் இதற்காக பல திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல காரியம் கண்ணியமான சகோதரர்களே. ஆனால் ஒரு சமூகம் சீராகுவது எங்கே இருந்து, அடிப்படை எங்கே இருந்தென்றா ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் தான். ஏன்னா பல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு சமூகமாக மாறுகிறது. ஒவ்வொரு குடும்பமும் அவர்கள் சீராகிவிட்டால் சமூகம் சீரானதாக ஆகிவிடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சீரழிவு, எங்கட பிள்ளைகளை நாங்கள் சரியாக பராமரிக்காமல் அவர்களை வழி தவறியவர்களாக இந்த சமூகத்துக்கு ஒப்படைப்போமாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, அப்பொழுதுதான் சமூகத்தில் பல சீரழிவுகளை, பல மோசமான செய்திகளை நாம் அனுபவிக்க வேண்டிய, காண வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். சமூகத்தில் இந்த வாலிபர்களினால, குறிப்பாக முஸ்லிம் வாலிபர்களினால ஏற்பட்டிருக்கின்ற அவல நிலைகள் எல்லாம் நானும் நீங்களும் கேட்காமல் பார்க்காம இல்லை. 9 வயது சிறுமி, 9 வயது சிறுமி பெண் பிள்ளை உட்பட 63 வயது மூதாட்டி வயதான பெண் வரைக்கும் அவர்கள் சமூகத்தில் சீரழிக்கப்படுகின்றார்கள் என்றால், துஷ்பிரயோகப்படுத்தப்படுகின்றார்கள் என்றால், அந்த வாலிபர்களும் ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்தான். கண்ணியமான சகோதரர்களே, சமூகத்தினுடைய சீரழிவு மட்டுமல்லாமல் முதல்ல ஏண்ட குடும்பத்தை நான் சரியாக பராமரிக்க இல்லை, ஏண்ட ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை சரியாக வளர்க்க இல்லைண்டா சமூகம் கஷ்டப்படுறது ஒரு புறம் இருக்க, குடும்பம் வாப்பா உம்மா அந்த சோதனை அனுபவிக்க வேண்டி வரும். இன்றைக்கு சமூகத்தில் கண்ணியமான சகோதரர்களே, சில தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வரும் பொழுது, தங்களுடைய மகன் வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டை விட்டும் வெளியில் ஓடுறாங்க, அங்கு இங்கு சென்று மறைந்து கொள்ளுகிறார்கள். ஒரு இடத்துல ஒரு தாய் தன்னுடைய மகனை கண்டு பயந்து ஓடி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதினுடைய கழிவறை டாய்லெட்டுக்கு பின்னால் ஒளிறாங்க. இதை அவதானித்த ஒருவர் அந்த தாயை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு இந்த இடத்துல வேலை, மஸ்ஜிதினுடைய கழிவறைக்கு பின்னால் வந்து ஒளிறீங்களே, என்ன நடக்குது, என்ன விஷயம் என்று கேட்ட நேரத்தில் அந்த தாய் கண்ணீரோடு சொல்லக்கூடிய பதில், கண்ணியமான சகோதரர்களே, அந்த தாய் சொல்லுகிறாள், எனக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, எனக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, அவர் வழி தவறிவிட்டார், போதை பொருளுக்கு அடிமையாகிவிட்டார். இதனால் என்ன நடக்குதுண்டா, அவர் ஒவ்வொரு தடவையும் அவர் டெய்லி வீட்டுக்கு வாரதில்லை, அவர் கூட்டாளிமாரோடு அங்கே இங்கே தான் இருப்பார், இருந்து நின்றுட்டு வீட்டுக்கு வருவார், வந்தால் என்னிடத்தில் சல்லி கேட்டு எனக்கு அடிப்பார், இருக்கிற சல்லியை கேட்டு நான் இருக்கிற எல்லா சல்லியையும் கொடுப்பேன், சல்லி இல்லைன்னா, சல்லி பணம் அவருக்கு நான் கொடுக்கலன்னா
எனக்கு அடி அடி என்று அடிப்பாரு. இன்றைக்கு அவர் வீட்டுக்கு வாரார், என்ற கையில் சல்லி இல்லை, எனவே சல்லி கேட்டு அவர் எனக்கு அடிக்கிற அடி என்னால் தாங்க முடியாது. அதனால தான் அவர் வீட்டுக்கு வரும் பொழுது நான் வீட்டில் இருந்து ஓடி ஒளிகிறேன் என்று அந்த தாய் அழுது கொண்டு சொல்லுகிறாள். கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு நிகழ்வை நான் சொன்னேன். நேரம் இருந்தால் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இதே போன்று சொல்ல முடியும். நாங்கள் வளர்த்த எங்கட ஆம்பளை பிள்ளைகளால், எங்கட பெண் பிள்ளைகளால் இன்றைக்கு தாய் தந்தையர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் ஏராளமாக இருக்கிறது. காரணம் என்னென்றா, முறையாக அவர்கள் வளர்க்கப்படவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ எங்களோட குடும்பத்தை நாங்கள் சீராக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஏண்ட புள்ள சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளையாக வரணும், சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய பிள்ளையாக என்ற புள்ள உருவாகணும் என்ற ஆசை உண்மையான ஒவ்வொரு தந்தைமார்களுக்கும் இருக்குது. நாங்கள் யாரும் விரும்ப மாட்டோம் எங்களோட புள்ள சமூகத்தில் அடி வாங்கிறதையும் சமூகத்தாரிடத்தில் பதுவா கேட்டுக்கொள்றதையும் சீரழிறதையும் உண்மையான இரக்கம் உள்ள எந்த தாயும் தந்தையும் விரும்ப மாட்டோம். கண்ணியமான சகோதரர்களை, அப்படி என்றா ஏண்ட பிள்ளைய ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக நான் உருவாக்கணும் என்றா நான் என்ன செய்யணும் என்ற ஒரு சில விடயங்களை உங்களோடு இன்று கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது விஷயம், ஏண்ட புள்ள நல்ல பிள்ளையாக சமூகத்துக்கு வரணும், ஏண்ட குடும்பம் சமூகத்தில் ஒரு நல்ல குடும்பமாக மாறணும் என்றா ஒவ்வொரு வாப்பாவும் அவர் நல்லவராக மாறணும். முதலாவது, ஒவ்வொரு குடும்ப தலைவர்களாகிய நானும் நீங்களும் அல்லாஹுக்கு பயமுள்ள, தக்குவா உள்ள, அல்லாஹுவை ஈமான் கொண்ட, அல்லாஹுக்குடைய கட்டளைகளுக்கு வழிபடக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நானும் நீங்களும் சமூகத்தில் மாறணும். எங்களை பார்த்து தான் கண்ணியமான சகோதரர்களே எங்களுடைய பிள்ளைகள் உருவாகிறார்கள். எங்களிடத்தில் அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் இருக்குது, நாங்களும் இன்னும் ஹராமான விடயங்களை பாவித்து கொண்டிருக்கிறோம். எங்கட வாழ்க்கையிலையும் எங்கட தொழிலிலையும் இன்னும் வட்டியும் ஹராமும் கலந்திருக்குது என்றா எங்கட பிள்ளைகளிடத்தில் நல்ல தன்மைகள் உருவாக மாட்டாது. எங்கட சம்பாத்தியத்தில் ஹராம் இருக்குதுண்டா கண்ணியமான சகோதரர்களே, அந்த சம்பாத்தியத்தை கொண்டு போய் எங்கட பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறோம் என்றா எங்கட பிள்ளைகளில் ஓடக்கூடிய, உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்தில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகரித்துவிடும். அவர்கள் நல்ல வழியில் அவர்களுடைய உள்ளத்தை அந்த ஷைத்தான் திரும்ப விடமாட்டான். பாவமான காரியம்தான் எங்கட பிள்ளைகள் அதிகரித்து கொண்டு போகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் இதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சொர்க்கத்தில் அல்லாஹ் அனைத்து இன்பங்களையும் கொடுத்து ஒரே ஒரு கனியை மட்டும், ஒரே ஒரு மரத்துக்கு கிட்ட நீங்க நெருங்கக்கூடாது என்ற அல்லாஹ் ஒரே ஒரு ஹராத்தை அவர்களுக்கு விதித்திருந்தான். அவர்களுடைய வாழ்க்கையில வேற எந்த ஹராமும் இருக்க இல்லை. அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருந்தது ஒரே ஒரு ஹராம், நாங்க அந்த மரத்துக்கு அருகாமையில் போகக்கூடாது. ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த கனியை சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். செய்தது ஒரு தவறு. என்ன நடந்தது தெரியுமா? முதலாவது அவர்களுடைய அந்த கணவன் மனைவியினுடைய வெட்கம் களையப்பட்டது. அவர்களுடைய ஆடைகள் களைந்து அவர்கள் நிர்வாணமாக ஆக்கப்பட்டார்கள். வெட்கத்தின் காரணமாக சொர்க்கத்தினுடைய இலைகளை எடுத்து மறைத்து கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. உலமாக்கள் சொல்றாங்க, எப்ப ஒரு ஹராமான ஒரு விடயத்தை செய்ததனால சொர்க்கத்துக்குள்ளேயே ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நிலைமை உண்டாகி சென்றா, உலகத்தில் நாம் எப்ப ஹராமான விடயங்களை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, ஹராமான சாப்பாடுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ, எங்கட வாழ்க்கையில இருந்து வெட்கம் இல்லாம போய்த்திரும். எங்கட பெண் பிள்ளைகள்கிட்ட வெட்கம் இருக்காது, எங்களுடைய மனைவிடத்தில் வெட்கம் இருக்காது. கண்ணியமான சகோதரர்களே, எப்ப வெட்கம் இல்லாம போகுமோ வாழ்க்கையில எல்லா விதமான முசீபத்துகளும் வந்து சேரும். எந்த அளவுக்கு வெட்கம் இல்லாம போன ஆண்களாக நாங்க மாறி இருக்கிறோம்டா,
கண்ணியமான சகோதரர்களே, வார்த்தைகள் நான் பேசுவது, மூத்தவர்கள் இருக்கிறீங்க, அல்லாஹுக்காக வேண்டி மன்னித்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் சில உண்மைகளை இன்றைக்கு எங்களோட சமூகம், எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 கூட்டத்தினர் இருக்கிறாங்க, அவர்கள் சொர்க்கம் போக மாட்டாங்க. அதில் இந்த தலையங்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்தை சொல்லுகிறேன். தையூஸ் என்று சொல்லுகின்ற ஆண்கள், அவர்கள் சொர்க்கம் போக மாட்டாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தையூஸ் என்றா ரோஷம் இல்லாத ஆண். மிக அழகான வார்த்தையில் அதற்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்டா ரோஷம் இல்லாத ஆண், வெக்கம் இல்லாத ஆண் என்று சொன்னார்கள். கேட்டாங்க சஹாபாக்கள், அப்படி என்ன சொல்ல வாரீங்க யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம் பகிரங்கமாக தன்னுடைய கண்ணுக்கு முன்னால பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, அந்நிய ஆண்களோடு சகஜமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த பாவத்தை தடுக்க முடியாமல் இதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாரே, இந்த ஆண் தான் ரோசம் கெட்ட வெக்கம் இல்லாத ஆண், இந்த ஆணுக்கு சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளணும். ஏண்ட மனைவி, ஏண்ட பிள்ளைகள், அவர்கள் நல்ல குடும்பமாக மாற வேண்டும் என்றால், இது முதலாவது சப்ஜெக்ட். இது ஒரு நீண்ட தலையங்கம், சுருக்கமாக தொட்டு காட்டிக் கொண்டு செல்லுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஏண்ட மனைவி எனக்கு தந்திருக்கிறான். ஏண்ட மனைவிதான் என்னுடைய பிள்ளையினுடைய முதலாவது மதரசா. ஏண்ட மனைவியினுடைய மடிதான் ஏண்ட பிள்ளையினுடைய ஒழுக்கம் படிக்கக்கூடிய முதலாவது இடம். எனவே ஏண்ட மனைவி சீராக இருக்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாலிபர்களை பார்த்தும் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே சொன்னாங்க, ஃபதுஃபர் பிதாத்தித் தீன், தீனுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் தீனுள்ள பெண்ணை திருமணம் செய்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை மனமானதாக சந்தோஷமானதாக இருக்கும். இல்லை என்றால் உங்களோட வாழ்க்கையில் பல முசீபத்துகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டி இருக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களை, இன்றைக்கு ஒரு கணிப்பீட்டின்படி அதிகமான பெண் பிள்ளைகள், குறிப்பாக ஆண் பிள்ளைகளும் தான் வாப்பமார் ஹஸ்ரத் மாற்ற வந்து சொல்லி அழக்கூடிய விஷயம், நாங்கள் காலையில் போனால் ராவைக்கு வாரம், எங்களுக்கு இருக்கிற வேலை, இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்கள் சம்பாதிக்கிறோம், இதுக்காக வேண்டி நாங்கள் எவ்வளவு வெயில் மழை பாராமல் பாடுபடுகிறோம். ஆனால் என் மனைவியை நம்பித்தான் நான் என் பிள்ளைகளை அனுப்பியிருந்தேன். ஆனால் இந்த தவறு செய்கிறதுக்கு, என் மகள் இந்த பிழை செய்கிறதுக்கு என் மனைவி தான் முதலாவது காரணம், என் மனைவி தான் இதற்கு காரணம் என்று பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு எத்தனையோ தாய்மார்கள் காரணமாக இருப்பதை சமூகத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, என்னுடைய மனைவிடத்திலும் தீன உண்டாக்குறது என்பதே இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக கண்ணியமான சகோதரர்களே, ஏண்ட வாழ்க்கையில் பொறுப்புணர்ச்சி வரணும். நான் ஒரு வாப்பா, நான் இப்போ அல்லாஹ் எனக்கென்று ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான், இந்த மனைவி மக்களை பார்க்கிறது ஏண்ட பொறுப்பு, இதை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி ஒவ்வொரு வாப்பாக்கும் வரணும். இன்றைக்கு பொறுப்பில்லாத வாப்பமார்களால் தான் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பல நிறுவனங்களில், மஸ்ஜிதுகளில் கை குழந்தையை தூக்கி கொண்டு எத்தனையோ தாய்மார்கள் வந்து நிற்கிறாங்க. நாளண்டைக்கு அடுத்த கிழமை எங்களோட வீடு முடியுது, வீடு எடுக்கிறதுக்கு வசதி இல்லை, ஓனர் எல்லா சாமானத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டார். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு தாய், தெளிவாக சொல்லுகிறேன் கண்ணியமான சகோதரர்களே, இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் வாப்பா இருக்கிறாரு. இதே வாப்பா இல்லாத குடும்பத்தை பற்றி நான் சொல்ல இல்லை, வாப்பா இருக்கக்கூடிய குடும்பத்தை பற்றி சொல்லுகிறேன். ஒரு தாய் சொல்லுகிறாள், அவருக்கு 3 புள்ள, நான் என்ன செய்வேன், இருக்கிறதுக்கு இடம் இல்லை, கொழும்பு ஸ்டேஷனில் இருந்து வேங்கொடைக்கு டிக்கெட் எடுப்பேன், பகலில் நான் சேர்க்கிற கொஞ்சம் சல்லியை கொண்டு கோச்சில் ஏறி என்ற பிள்ளைகளை வச்சு கொண்டு நான் தூங்கிடுவேன். வேங்கோட ஸ்டேஷனில் போய் இறங்கி கொஞ்ச நேரம் ஸ்டேஷனில் தூங்குவோம், அதுக்கு பின்னால் திரும்ப அங்கே இருந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு கொழும்பு ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே கொஞ்ச நேரம் தூங்குவோம்.
எங்களுடைய இஸ்லாமிய குடும்பத்தினர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லலாம். பொறுப்பில்லாத வாப்பா எங்க, அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை, அவருக்கு நல்ல உடம்புல உஜார் இருக்குது, ஆனால் நிரந்தரமாக எந்த தொழிலையும் தேடி செல்றதில்லை. அப்படி இன்னொரு குடும்பம், அப்படி அவர் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அவருக்குரிய வேலையை மட்டும் பார்க்குறாரு, புள்ளைகள் பசியில் இருக்கிறாங்களே என்றது அவருக்கு கணக்கு இல்லை. பெருநாளைக்கு கண்ணியமான சகோதரர்களே, மிம்பர்ல இருந்து சொல்றேன், நான் சொல்லக்கூடிய எந்த சம்பவமும் அது என்னுடைய கற்பனையினால் உருவாக்கப்பட்டது அல்ல, அது நிஜமாக நடந்த சம்பவங்களை சொல்லுகிறேன். பெருநாளைக்கு, நோன்பு பெருநாளைக்கு 12 மணிக்கு பிறகு உம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி சோறு, அதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு 12 மணி வரைக்கும் எதுவும் இல்லை, அதை அறிந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுத்த பொருளை வைத்து சமைச்சிட்டு அந்த சமைச்ச சாப்பாட்டை கணவனை கண்டு ஒளிச்சு வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த பெண்ணே சொல்லுகிறாள், சாப்பாடை கண்டத்தோட அவர் குடிச்சிட்டு வருவார், இருக்கிற அவ்வளோத்தையும் யாருக்கு இருக்குது இல்லை என்று தெரியாம எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுருவார், இதை நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளுக்காக சமைச்சு வச்சது என்று அந்த தாய் அழுது கொண்டு சொல்லுகிறாள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி பொறுப்புணர்ச்சி இல்லாத தந்தைமார்கள் எங்களுடைய சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதுவும் எங்களுடைய குடும்பம் சீரழிவதற்கும் பிழையான வழியில் செல்வதற்கும் மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சில தந்தைமார்கள் இருக்கிறாங்க எங்களோட சமூகத்தில், பிள்ளைகளோடு இருக்கிற அதீத அன்பின் காரணமாக மிக இரக்கம், கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ரெண்டும் இருக்கக்கூடாது. எங்களோட பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க வேண்டும், தேவையற்றதை வாங்கி கொடுக்க கூடாது. இதிலையும் பெற்றோர்கள், குறிப்பாக தந்தைமார்கள் கவனமாக இருக்கணும். சில பெற்றோர்கள், சில தந்தைமார்கள் தேவையானதை கூட வாங்கி கொடுக்கறதில்லை. சில பெற்றோர்கள், தந்தைமார்கள் தேவையற்றதையும் எங்களோட பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இது எங்களுடைய பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு, வழிகேடுக்கு காரணமாக அமைகிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இந்த சின்ன எங்கள் 16, அதாவது பருவ வயதை அடைந்த ஒரு சில காலத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு எதற்கு சகோதரர்களே ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் அவர்களுக்கு எதற்காக வேண்டி, அதையும் நெட்டை போட்டு வீட்டில் வைஃபை கனெக்ஷனோட தனி ரூமில் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் இரக்கம் என்ற அடிப்படையில், பர்த்டே கிஃப்ட் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு தஜ்ஜாலை எங்களோட பிள்ளைகளோட கையில் கொடுக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் பக்குவப்பட்டதற்கு பின்னால அது தேவை என்பதில் என்னட்ட மாற்று கருத்து கிடையாது. ஹசரத், நீங்கள் எங்க 1948 இருக்கிறீங்க, இந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் இருக்கேலுமா என்று நீங்கள் என்னைய பார்த்து கேள்வி கேட்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அது தேவை என்பதில் என்னட்டையும் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அது யாருக்கு கொடுக்கணும்? எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அதில் நாங்கள் எவ்வளவு கவனிப்பாக இருக்க வேண்டும் என்றதை மறந்துட்டோமே சகோதரர்களே. எவ்வளவு பெரிய விபரீதங்கள் நடக்குது. எங்கட ஏரியாவில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இருக்குது. எங்கட முஸ்லிம் பொம்பளை புள்ளையுடைய கேஸ், ஒரு கொமர் புள்ளையுடைய கேஸ், தன்னுடைய அந்நிய ஒரு கூட்டாளிக்காக வேண்டி, கண்ணியமான சகோதரர்களே, சொல்றது கூட வெக்கம். சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, அசிங்கமான போட்டோக்கள் தன்னுடைய அனுப்பி அது பிரச்சனையாகி இன்றைக்கும் கேஸ் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய முஸ்லிம் பெண்கள் முர்த்தத்தாகி அந்நிய ஆண்களோட திருமணமாகி, கண்ணியமான சகோதரர்களே, வீட்டில் குர்ஆனும் இருக்குது, விளக்கு சிலையும் இருக்குது. எங்கட நாட்டில் சம்பவம் இருக்குது. வாப்பா மிகப்பெரிய பக்குவமானவர். நான் சொல்றது, இந்த வாப்பா பொறுப்பில்லாத வாப்பா, சம்பாரிச்சு கொடுக்காத வாப்பா இல்லை. அந்த புள்ளைய கிளாஸ் கூட்டி கொண்டு போறது, மதரசாக்கு ஓத கூட்டி கொண்டு போறதெல்லாம் தன்னுடைய சொந்த வாகனத்தில் கூட்டி கொண்டு போய் வருவாரு. இவ்வளவு பொறுப்பாக நடந்த வாப்பா சருகின விஷயம் என்ன தெரியுமா? மகளுக்கு ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்து மகளுக்கு என்ற ஒரு தனி ரூம் கொடுத்தது தான். நிலைமை எங்க போச்சுன்னா இஸ்லாமே இல்லாமல் போனது. கண்ணியமான சகோதரர்களே, மிக பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படியான காலம் தெரியுமா? அஸ்ஸாபிரு ஃபீஹி அலா தீனிஹி கல் காபிலி அலல் ஜம்ர். ஈமானோட வாழ்றது என்பது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய
மாதிரி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அப்படியான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அது போன்று ஏண்ட பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய முதலாவது விடயம் என்ன தெரியுமா? ஏண்ட பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்கணும், ஏண்ட பிள்ளைக்கு ஈமான கொடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, எத்தனை பேர் இருக்கிறோம் மனசாட்சியில் கையை வச்சு நான் என்னையும் கேட்கிறேன், எங்கட பிள்ளைகளோட உட்கார்ந்து எங்கட பிள்ளைகளோட ஈமானுடைய விஷயத்தை, அல்லாஹுடைய பயத்துடைய விஷயத்தை, அல்லாஹுவை பற்றி மார்க்கத்தை பற்றி ஏண்ட பிள்ளைக்கு ஏண்ட வாயால் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் போகும் பொழுதே 6-7 வயசு புள்ள இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்னால் வச்சு அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, அல்லாஹுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் சொன்னாங்க. அதில் உலகத்தில் உங்களுக்கு என்ன நலவு நடந்தாலும் அது அல்லாஹ்வினால தான் நடக்குது. உங்களுக்கு முழு உலகமும் சேர்ந்து ஒரு கெடுதியை செய்ய நாடினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அதை செய்ய முடியாது என்ற மிக முக்கியமான ஈமானுடைய பாடத்தை படித்து கொடுத்தாங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்து கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க. மார்க்கம் சொல்லித்தருது, நீங்கள் போடுற செருப்பினுடைய வார் பட்டி அறிந்து விட்டால் கூட இதையும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும் என்று மார்க்கம் எங்களுக்கு படித்து தருது. நாங்கள் எங்களோட எத்தனை பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்துருக்கிறோம்? கண்ணியமான சகோதரர்களே, ஈமான படித்து கொடுக்கிற மாதிரி பண்பாடுகளை படித்து கொடுக்க வேண்டும். இன்று பண்பாடற்ற சமூகமாக, பொய் பேசக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய, களவுகளில் ஈடுபடக்கூடிய சமூகமாக எங்களுடைய வாலிபர்கள் உருவாகிறார்கள்டா நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கல. வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் உண்மைதான் பேசணும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட குடும்பத்தை எப்படி சேர்ந்து நடக்கணும், பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை செய்யணும், சிறியவர்களுக்கு எப்படி அன்பு காட்டணும் என்ற ஒழுக்கங்களை, என்ற கலாச்சாரங்களை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்து கொடுக்க தவறிட்டோம். மிக முக்கியமாக எங்களோட பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் என்பதை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய மறந்துட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய நிலை மாறுவது அவனுடைய நண்பனை வைத்துத்தான். நண்பன் நல்லாக இருந்தால் அவனுடைய போங்கு நல்லதாக இருக்கும். எத்தனையோ நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தீய நண்பர்களோடு அவர்கள் உறவு வைத்ததின் காரணமாக இன்றைக்கு கண்ணியமான சகோதரர்களே ஏராளமான பிரச்சனைகளை சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்திலேயும் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, இது போன்று பல விடயங்கள் இருக்கிறது. எங்களுடைய பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தினுடைய விடயத்தில் எங்களோட பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்குற சாப்பாடு, இது ஆரோக்கியமான சாப்பாட்டை கொடுக்குறோமா? ஏதோ சம்பாதிச்சிட்டோம், சல்லி இருக்குது என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு நோய்களை உண்டாக்கக்கூடிய சாப்பாடுகளை நாங்கள் கொடுக்கிறோமா என்பதையும் நாங்கள் சிந்திக்கணும். ஏன்னா இன்றைக்கு வைத்திய நிபுணர்கள் ஏராளமாக இந்த சாப்பாட்டின் மூலமாக சின்ன சின்ன வயது பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடிய நிறைய விடயங்களை எங்களுக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ் எங்களுக்கு 6வது ஒரு அறிவை தந்தும் இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் நாங்கள் அதில் கவனம் செலுத்த இல்லை. எங்களுடைய பிள்ளையினுடைய உடல் பயிற்சிகளுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, எந்த மார்க்கம் உங்களோட பிள்ளைக்கு 7 வயதில் தொழும்படி சொல்லுங்கன்னு எங்களுக்கு சொன்னதோ அதே மார்க்கம் தான் சொல்லுது உங்களோட பிள்ளைகளுக்கு உடற்பயிற்சியை, நீச்சல் பயிற்சியை, அம்பெறியக்கூடிய பயிற்சியை, ஓட்ட பந்தயங்களை கற்றுக்கொடுங்கள் என்று அதே மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருது. எங்களுடைய பிள்ளைகளுடைய உடற்பயிற்சி ஆரோக்கியத்தில் நாங்கள் கவனம் செலுத்த இல்லை. அவர்களுடைய உள ரீதியான சைக்காலஜிக்கல் ரீதியான விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த தவறிவிட்டோம். எங்களுடைய எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை நோவடித்து பெற்றோர்களை வெறுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, ஒரு புள்ள சொல்லுது, எந்த அளவு கண்டா கண்ணியமான சகோதரர்களை நானும் நீங்களும் விளங்கோணும். இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். ஒரு புள்ள சொல்லுது, எந்த அளவு கண்டா, என்னுடைய உம்மட காலுக்கு கீழே தான் எனக்கு சொர்க்கம் இருக்குதுண்டா, அந்த சொர்க்கம் எனக்கு வானம். எந்த அளவு அது ஒரு பிழையான வார்த்தை, பிழையான கருத்து. இருந்தாலும் சகோதரர்களை ஏன் சொல்லுகிறேன் என்றா, அந்த தாயின் மூலமாக, அந்த குடும்பத்தின் மூலமாக
அந்த புள்ள எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்டா சொல்றாரு, உம்மட காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்குதுண்டா, அந்த சொர்க்கம் எனக்கு வானம். கண்ணியமான சகோதரர்களே, ஏண்ட உங்களோட பிள்ளைகள் வெளியே சொல்ல முடியாவிட்டாலும் இதே போன்று மனக்குமுறலில் இருக்கலாம். இவைகள் சீராக்கப்பட்டால் தான் சீரான ஒரு சமூகத்தை, குடும்பத்தை எங்களால் உருவாக்க முடியும். எனவே மேலே கூறப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்தி என்னுடைய பொறுப்பை சரியாக செய்து நல்லதோர் குடும்பத்தை உருவாக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. முழு உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுத்தருள் புரிவாயாக. சமாதானத்தை நிலைநாட்டிடுவாயாக. நம் அனைவர்களையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்தருள் புரிவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்